ஓம் சாந்தி. 18/9/22. ரிவைஸ் டேட் 15/4/92. அவ்யக்த பாப்தாதா. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, பிராமணர்களின் 2 அடையாளங்கள் என்ன? பிராமணர்களின் 2 அடையாளங்கள் என்ன? இரண்டாவது கேள்வி, 4 விஷயங்களில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும், அவை யாவை? 4 விஷயங்களில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும், அவை யாவை? மூன்றாவது கேள்வி, நிச்சயம் மற்றும் வெற்றி இரண்டில் ஏன் வித்தியாசம் ஏற்படுகிறது? நிச்சயம் மற்றும் வெற்றி இரண்டில் ஏன் வித்தியாசம் ஏற்படுகிறது? நாலாவது கேள்வி, எந்த விஷயத்தில் அல்லது எதில் வெகுளியாக இருக்க வேண்டும்? எதில் வெகுளியாக இருக்க வேண்டும்? எதில் வெகுளியாக இருக்கக்கூடாது? எதில் வெகுளியாக இருக்க வேண்டும்? எதில் வெகுளியாக இருக்கக்கூடாது? அஞ்சாவது கேள்வி, தந்தை மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் தன் மீது நம்பிக்கை இல்லை. தந்தை மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் தன் மீது நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எந்த பாடலை பாடுகிறார்கள்? அப்படிப்பட்டவர்கள் எந்த பாடலை பாடுகிறார்கள்? ஆறாவது, பிராமண குடும்பம் பிரச்சனையானது, பிராமணர்களின் குழுவில் இருப்பது கடினம் என்று சொல்பவர்களிடம் பாப்தாதா என்ன கேள்வி கேட்கிறார்? ஆறாவது கேள்வி, பிராமண குடும்பம் பிரச்சனையானது, பிராமணர்களின் குழுவில் இருப்பது கடினம் என்று சொல்பவர்களிடம் பாப்தாதா என்ன கேள்வி கேட்கிறார்? ஏழாவது, பிராமண வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? பிராமண வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? எட்டாவது கேள்வி, இதுவும் கும்பகர்ண தூக்கத்தின் அம்சம்தான் என்று பாப்தாதா எதை குறிப்பிடுகிறார்? இதுவும் கும்பகர்ண தூக்கத்தின் அம்சம்தான் என்று பாப்தாதா எதை குறிப்பிடுகிறார்? ஒன்பதாவது கேள்வி, 2 விதமான சாமர்த்தியத்தனம் எவை? 2 விதமான சாமர்த்தியத்தனம் எவை? 10வது கேள்வி, சத்தியத்தை எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று பாபா சொல்கிறார்? சத்தியத்தை எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று பாபா சொல்கிறார்? fill up the blanks. முதலாவது, செயின்ட் என்றால் டேஷ். செயின்ட், இங்கிலீஷ் செயின்ட். சாது என்றால் டேஷ். இரண்டாவது, உள்ளத்தால் கள்ளங்கபடமற்றவராக இருப்பவர்கள் டேஷ். உள்ளத்தால் கள்ளங்கபடமற்றவர்களாக இருப்பவர்கள் டேஷ். மூன்றாவது, ராஜ்யத்தில் வருவது என்றால் டேஷ் மற்றும் டேஷ்.
ராஜ்யத்தில் வருவது என்றால் டேஷ் மற்றும் டேஷ். 4வது, மாலை என்றாலே டேஷ் என்று அர்த்தம். மாலை என்றாலே டேஷ் என்று அர்த்தம். 5வது, பண்பை விட்டுவிட்டு சத்தியத்தை நிரூபித்தீர்கள் என்றால் அது டேஷ். பண்பை விட்டுவிட்டு சத்தியத்தை நிரூபித்தீர்கள் என்றால் அது டேஷ். 6வது, ஒவ்வொரு குழந்தையையும் தந்தை டேஷாக பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தையையும் தந்தை டேஷாக பார்க்க விரும்புகிறார். டேஷாக அல்ல, 2 இருக்கிறதுல. டேஷாக பார்க்க விரும்புகிறார், டேஷாக அல்ல. 7வது, நொடியில் நெகட்டிவ் நிலையிலிருந்து பாசிட்டிவ் நிலைக்கு மாறுவதற்கு டேஷ் பயிற்சி தேவை. நொடியில் நெகட்டிவ் நிலையிலிருந்து பாசிட்டிவ் நிலைக்கு மாறுவதற்கு டேஷ் பயிற்சி தேவை. 8வது, டேஷ் விதி மூலம் டேஷ் ஆக முடியும். டேஷ் விதி மூலம் டேஷ் ஆக முடியும். 10 கேள்விகள், 8 fill up the blanks. கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதா? பிராமணர்களின் 2 அடையாளங்கள் என்ன? நிச்சயம் மற்றும் வெற்றி. அது ஈஸி. 4 விஷயங்களில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். அவை எவை? தந்தை மீது முழுமையான நம்பிக்கை. தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, எந்த ஸ்ரீமத் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதை இங்கதான் வித்தியாசம் வரும். எந்த ஸ்ரீமத் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுலதான் கருத்து வேறுபாடு வரும். அவங்க செய்யறது ரைட்டுன்னு அவங்க நினைப்பாங்க, நம்ம செய்யறது ரைட்டுன்னு நாம நினைக்கிறோம். 2ஐயும் விட்டுட்டு பாபாவின் ஸ்ரீமத் எப்படி தந்தை மூலமாக எப்படி ஸ்ரீமத் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே விதியின்படி யதார்த்தமான முறையில் அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது மற்றும் நடப்பது. 2வது, தன்னுடைய உயர்ந்த சுயமரியாதை நிறைந்த உயர்ந்த பாக்கியவான் ஆத்மா ஸ்வரூபத்தை அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது மற்றும் நடப்பது. 3வது, தன்னுடைய உயர்ந்த பிராமண குடும்பத்தை யதார்த்தமான விதிப்படி யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது மற்றும் நடப்பது. இந்த உயர்ந்த புருஷோத்தம யுகம் அல்லது நேரத்தை அதே மகத்துவத்தோடு அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, நடப்பது. 4வது, எதில் வெகுளியாக இருக்க வேண்டும், எதில் வெகுளியாக இருக்கக்கூடாது. உள்ளத்தால் வெகுளியாக இருக்க வேண்டும், பேச்சு மற்றும் கர்மத்தில் வெகுளியாக இருக்க கூடாது. அது எப்படின்றது நீங்க அதுக்கப்புறம் அதை இது. 5வது, தந்தை மீது நம்பிக்கை இருக்கிறது ஆனால் தன் மீது நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எந்த பாடலை பாடுகிறார்கள்? தெரியவில்லை 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 என்ற ஒரே ஒரு பாடலை தான் பாடுகிறார்கள். அதாவது, இப்படி ஏன் நடக்கிறது தெரியவில்லை, எனக்கு பாக்கியம் இருக்கிறதா தெரியவில்லை, தந்தையின் உதவி கிடைக்குமா கிடைக்காதா தெரியவில்லை, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா தெரியவில்லை என்று பாடுகிறார்கள். 6வது, பிராமண குடும்பம் பிரச்சனையானது. பிராமணர்களின் குழுவில் இருப்பது கடினம் என்று சொல்பவர்களிடம் பாப் தாதா என்ன கேள்வி கேட்கிறார்? நீங்கள் முக்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்களா அல்லது ஜீவன் முக்தியில் வரக்கூடியவர்களா என்று கேள்வி கேட்கிறார். 7வது, பிராமண வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? சுத்த சம்பந்தத்தின் வாழ்க்கை. மாலையில் பிராமண வாழ்க்கை சுத்த சம்பந்தத்தின் வாழ்க்கை, மாலையில் வருவதற்கான வாழ்க்கை ஆகும். 8வது, இதுவும் கும்பகர்ண தூக்கத்தின் அம்சம்தான் என்று பாப்தாதா எதை குறிப்பிடுகிறார்?
கவனக்குறைவு, சோம்பேறித்தனம், மெத்தன முயற்சி. கவனக்குறைவு, அலட்சியம், மெத்தனமான முயற்சி, நேரம் வரும்போது சரியாகி விடுவோம் என்ற டன்லப் தலையணையில் தூங்குவதை கும்பகர்ண தூக்கத்தின் அம்சம் என்று குறிப்பிடுகிறார். 2 விதமான சாமர்த்தியத்தனம் எவை? ஏதாவது கிட்ட பார்வை, தூர பார்வை, அதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக பிறருடைய விஷயத்தை பெரிதாக்கி தெளிவாக சொல்வார்கள், தன்னுடைய பெரிய விஷயத்தை சிறியதாக்குவார்கள். இது ஒரு புத்திசாலித்தனம். 2வது, என்னால் பொய்யை பார்க்க முடிவதில்லை, பொய்யை கேட்க முடிவதில்லை, ஆகையால் பொய்யை பார்க்கும் போது கேட்கும் போது உள்ளுக்குள் ஆவேசம் வந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். 10வது, சத்தியத்தை எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். சத்தியத்தை நிரூபியுங்கள், ஆனால் பண்புடன் நிரூபியுங்கள் என்று பாபா சொல்கிறார். Fill up the blanks. செயின்ட் என்றால் டேஷ், மகானாத்மா. உள்ளத்தால் கள்ளங்கபடமற்றவராக இருப்பவர்கள் டேஷ், அனைவர் இல்ல, கள்ளங்கபடமற்ற தந்தைக்கு பிரியமானவர்கள். முதல்ல ராங்கு போட்டுக்கோங்க. 3வது, ராஜ்யத்தில் வருவது என்றால் டேஷ் மற்றும் டேஷ், திருப்திப்படுத்துவது. பிராமண குடும்பத்தில் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது. 4வது, மாலை என்றாலே டேஷ் என்று அர்த்தம். குழு, சங்கட்டன், குழு. மாலையில வர விருப்பப்படுறீங்களான்னா குழுவில் வர விருப்பப்படுறீங்களா இல்லையா? அதெல்லாம் குழு. மாலை என்றாலே குழு என்று அர்த்தம். 5வது, பண்பை விட்டுவிட்டு சத்தியத்தை நிரூபித்தீர்கள் என்றால் அது டேஷ், பிடிவாதம். பண்பை விட்டுவிட்டு சத்தியத்தை நிரூபித்தீர்கள் என்றால் அது பிடிவாதம். 6வது, ஒவ்வொரு குழந்தையும் தந்தை டேஷாக பார்க்க விரும்புகிறார், டேஷாக அல்ல. வெற்றி மூர்த்தியாக பார்க்க விரும்புகிறார், உழைப்பின் மூர்த்தியாக அல்ல. 7வது, நொடியில் நெகட்டிவ் நிலையிலிருந்து பாசிட்டிவ் நிலைக்கு மாறுவதற்கு டேஷ் பயிற்சி தேவை. டிராஃபிக் பிரேக், டிராஃபிக்கை நிறுத்துவதற்கான பயிற்சி தேவை. 8வது, டேஷ் என்ற விதி மூலம் டேஷ் ஆக முடியும். இது போதும், சும்மா இதே போதும். எதுவும் புதிதல்ல என்ற விதி மூலம் வெற்றியாளர் ஆக முடியும். ஓம் சாந்தி.